Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த 2022 +2 மாணவி மாடியிலிருந்து குதித்து இறந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் நடந்து சில நாளில் மாணவி மரணத்திற்கு பள்ளி நிர்வாகம்தான் காரணம் என கூறி பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்கள் பள்ளிக்குள் நுழைந்து வாகனங்களுக்கு தீ வைத்தனர். பள்ளி முழுவதும் சேதப்படுத்தப்பட்டு சூறையாடப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பான வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிறது. வழக்கு விசாரணையை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என பள்ளி தாளாளர் ரவிக்குமார் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக 519 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 166 பேரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி தாளாளர் ரவிக்குமார் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கூட்டம் கூட்டிய திராவிட மணி இறந்த மாணவியின் தாயார் செல்வியை போலீஸ் இன்னும் விசாரிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் காரசாரமாக கேள்வி எழுப்பினார். சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஏன் அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை? நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இருவருக்கும் எதிராக ஆதாரம் இருந்தால் வழக்கில் சேர்ப்பீர்களா? பள்ளியில் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது எப்படி என போலீஸை நோக்கி கேள்வி எழுப்பினார். போலீஸ் தரப்பில் வாட்ஸ்அப் மூலம்தான் கூட்டம் கூடியது. செல்போன் ஆய்வக முடிவுக்காக காத்திருக்கிறோம். விசாரணை 4 மாதங்களில் முடிக்கப்படும். ஆதாரம் இருந்தால் மாணவியின் தாய் மற்றும் திராவிட மணி வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் என விளக்கமளிக்கப்பட்டது. வழக்கின் விசாரணையை ஜூலை 3க்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.